மங்கள வாழ்வு தரும் மண்டைக்காடு பகவதி அம்மன். சிவபெருமானின் கட்டளைப்படி பூலோக மக்களை காத்திடும் பொருட்டு அன்னை பார்வதி தேவி பத்ரகாளியாய் அவதரித்து பூலோகம் முழுவதும் சஞ்சரித்துக் கொண்டிருந்தார். அப்போது ஒரு நாள் அரபிக்கடல் அருகில் பனை மரங்கள் நிறைந்த காட்டுப்பகுதியில் இருந்து ஓம் சக்தி பகவதி காளி சூலினி என்ற மந்திர ஒலி தொடர்ச்சியாக காற்றில் மிதந்து வந்தது. அந்த மந்திர ஒலி அம்பாளை கட்டி இழுத்தது. பைரவர் என்ற சித்தர் ஸ்ரீ சக்கரம் அமைத்து அதில் அமர்ந்து கொண்டு தேவியின் நாமங்களை கூறியபடியே பல ஆண்டுகளாக தியானத்தில் ஈடுபட்டு வந்தார். அவ்வாறு இருந்த காரணத்தால் அவரது உடல் முழுவதும் மண் புற்று வளர்ந்து அவரை மூடி மறைத்து ஸ்ரீ சக்கரம் புற்றாக காட்சியளித்தது. பைரவ சித்தரது தவத்தின் வலிமையையும் சக்தியையும் உணர்ந்த அன்னை அந்த சித்தருக்கு நேரில் காட்சி கொடுத்தாள். அன்னையின் திருக்காட்சியை காணப்பெற்ற சித்தர் பூரிப்படைந்தார். பின்னர், தாயே, நான் பூஜித்த ஸ்ரீ சக்கரத்தில் அமர்ந்து அனைவருக்கும் அருள் பாலிக்க வேண்டும் என்று வரம் கேட்டார். அன்னையும் அவ்வாறே வரமளித்து அந்த ஸ்ரீ சக்கரத்தில் ஐக்கியமாகிவிட்டார். ஸ்ரீ சக்கரத்தின் மேல் மணல் புற்று வளர்ந்தது. ஒரு நாள் மணல் மேடாகிப் போன அந்த புற்றிலிருந்து இரத்தம் வடிந்தது. இதனை பார்த்து அந்த பகுதி மக்கள் இது பற்றி பிரசன்னம் பார்த்தபோது அங்கு பத்ரகாளித்தாய் பகவதியாக வீற்றிருப்பது தெரிந்தது. இதையடுத்து அங்கு பகவதி அம்மனுக்கு ஆலயம் எழுப்பப்பட்டது. மண்டைக்காடு பகவதி அம்மன் கோவில் கொடிமரத்துடன் வடக்கு நோக்கி அமைந்துள்ளது. புற்று ரூபத்திலேயே பகவதி அம்மன் அருள் புரிந்து வருகிறார். புற்றின் தலைப்பகுதியில் அம்மன் உருவம் உள்ளது. இந்த கோவிலில் கை, கால், தலை போன்ற உடல் உறுப்புகள் போன்று மரத்திலும் வெள்ளியிலும் செய்து விற்பனை செய்கிறார்கள். உடல் நலக்குறைவு உள்ளவர்கள் அதனை வாங்கி பாதிக்கப்பட்ட உடல் பகுதியில் தடவி கோவில் மண்டபத்தின் மேல் போட்டால் உடல்நிலை சரியாகும் என்பது பக்தர்களின் அசைக்க முடியாத நம்பிக்கை. பச்சரிசி மாவு, வெல்லம் கொண்டு மண்டையப்பம் செய்து அம்மனுக்கு நைவேத்தியம் படைத்தால் தலைவலி குணமாகும். மண்டைக்காடு பகவதி அம்மன் தீயவர்களை தண்டிக்கவும் நல்லவர்களை காக்கவும் எப்போதும் விழித்திருப்பவள். முற்காலத்தில் நெருக்கமான பனைக்காடாக இருந்த இந்த பகுதியில் சுயம்புவாக எழுந்தவள் மண்டைக்காடு பகவதி அம்மன். ஆரம்பத்தில் காளி தேவியாக வழிபடப்பட்டவள். பின்னர் கேரள மக்களின் வழக்கப்படி பகவதி அம்மன் என்று அழைக்கப்பட்டாள். மந்தைக்காடு என்ற பெயரே மருவி மண்டைக்காடு என்று மாறியதாக தல வரலாறு கூறுகின்றது. கேரள மற்றும் கன்னியாகுமரி மக்களின் குலதெய்வமாக விளங்கும் இந்த அம்மனின் அருள் பிரசித்தி பெற்றதாகும். தீயவர்களை தண்டிக்கவும் நல்லவர்களை காக்கவும் எப்போதும் விழித்திருப்பவள் இந்த அம்மன் என்கிறார்கள். இவளை வேண்டிக் கொண்டு தொடங்கும் எந்த காரியமும் வெற்றியைத்தான் கொடுக்கும் என்பது பக்தர்களின் நம்பிக்கை. புற்றில் சந்தன முகத்தோடு காட்சி தரும் புற்றுவடிவ மூலவர் தேவிக்கு முன்பாக வெண்கலச் சிலையாக நின்ற கோலத்திலும் வெள்ளிச் சிலையாக அமர்ந்த கோலத்திலும் பகவதி அம்மன் காட்சி தருகிறாள். ஆதிசங்கரரின் சீடர் ஒருவர் இங்கு வருகை புரிந்தபோது பகவதி அம்மனின் சக்தியை உணர்ந்து ஸ்ரீ சக்கரம் ஒன்றை பிரதிஷ்டை செய்து வழிபட்டார். பின்னர் இங்கேயே சமாதி ஆகிவிட்டார் என்றும் அவரது திருவருளும் பக்தர்களை காக்கிறது என்றும் கூறுகிறார்கள். காலையில் மட்டுமே அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. அப்பம் செய்து வந்து அம்மனுக்கு நைவேத்தியமாக அளித்தால் தலைவலி குணமாகிறது என்பது ஐதீகம். தாலி காணிக்கை, மண் சோறு உண்ணுதல், உறுப்பு வடிவ தகடுகளைச் செலுத்துதல் என பல்வேறு வேண்டுதல்கள் இங்கு செய்யப்படுகின்றன. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் குணமாகிறார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த அம்மன் கோயிலின் கிணற்றுக்கு தோண்டியும் கயிறும் நேர்த்திக் கடனாக செலுத்தியும் குணமடைகிறார்கள். 27 நெய் தீபங்கள் ஏற்றி அம்மனின் சந்நிதியை 9 முறை வலம் வந்தால் வேண்டுதல்கள் நிறைவேறும். உடல் ரீதியாக குறை உள்ளவர்கள் பலரும் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். பலரது குறையை நீக்கி வாழ வைத்தவள் இந்த பகவதி அம்மன். திருமண பாக்கியம், குழந்தை வரம், தோஷ நிவர்த்தி, கடன் தொல்லை, வியாபார விருத்தி, வேலைவாய்ப்பு, நோய்கள் தீர என இங்கே எல்லாவிதமான வேண்டுதலையும் வேண்டிக் கொண்டு பக்தர்கள் வழிபடுகிறார்கள். எல்லா வேண்டுதல்களையும் காது கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றித் தருகிறாள் பகவதி அம்மன். மண்டைக்காடு பகவதியம்மன் ஆலயத்தின் விசேஷமே இங்கு தரப்படும் மண்டையப்பம் என்ற பிரசாதம்தான். பச்சரிசி மாவு, வெல்லம், சுக்கு, ஏலக்காய், பாசிப்பருப்பு கலந்து செய்யப்படும் இந்த அப்பம் சுவையானது. நோய்வாய்ப்பட்டவர்கள் தங்களது குறைகள் நீங்கியதும் இங்கு வந்து அம்மனுக்கு முத்தப்பம் என்ற ஒரு வகை நைவேத்தியத்தை படைத்து அதை பக்தர்களுக்கு விநியோகிக்கிறார்கள்.
மாசி மாத கொடை விழாவில் பக்தர்கள் ஆலயத்தின் சுற்றுப்புறம் முழுவதும் கூடியிருந்து பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைக்கிறார்கள். பொங்கல் பொங்கி வழியும் போது குலவையிட்டு அம்மனுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். மங்களங்கள் யாவும் பொங்க செய்யும் தேவிக்கு பெண்கள் செய்யும் நன்றி காணிக்கை இது. மருத்துவ குணங்கள் பலவற்றைக் கொண்ட வேப்ப மரமே இங்கு ஸ்தல விருட்சமாக உள்ளது. வேம்பின் உள்ளிருக்கும் சக்தியான தேவி தன்னை வேண்டுவோருக்கு மருத்துவச்சியாகவும் இருந்து காத்து வருகிறாள். காலையில் மட்டுமே அம்மனுக்கு அபிஷேகங்கள் செய்யப்படுகின்றன. அப்பம் செய்து வந்து அம்மனுக்கு நைவேத்தியமாக அளித்தால் தலைவலி குணமாகிறது என்பது ஐதீகம். தாலிக் காணிக்கை, மண் சோறு உண்ணுதல், உறுப்பு வடிவ தகடுகளை செலுத்துதல் என பல்வேறு வேண்டுதல்கள் இங்கு செய்யப்படுகின்றன. மனநிலை பாதிக்கப்பட்டவர்கள் இங்கு வந்து வழிபட்டால் குணமாகிறார்கள் என்பது பக்தர்களின் நம்பிக்கையாக உள்ளது. இந்த அம்மன் கோயிலின் கிணற்றுக்கு தோண்டியும் கயிறும் நேர்த்தி கடனாக செலுத்தியும் குணமடைகிறார்கள். 27 நெய் தீபங்கள் ஏற்றி அம்மனின் சந்நிதியை 9 முறை வலம் வந்தால் வேண்டுதல்கள் நிறைவேறும். உடல் ரீதியாக குறை உள்ளவர்கள் பலரும் இங்கு வந்து வேண்டிக் கொள்கிறார்கள். பலரது குறையை நீக்கி வாழ வைத்தவள் இந்த பகவதி அம்மன். திருமண பாக்கியம், குழந்தை வரம், தோஷ நிவர்த்தி, கடன் தொல்லை, வியாபார விருத்தி, வேலைவாய்ப்பு, நோய்கள் தீர என இங்கே எல்லாவிதமான வேண்டுதலையும் வேண்டிக் கொண்டு பக்தர்கள் வழிபடுகிறார்கள். எல்லா வேண்டுதல்களையும் காது கொடுத்து கேட்டு அதை நிறைவேற்றித் தருகிறாள் பகவதியம்மன். மண்டைக்காடு பகவதியம்மன் ஆலயத்தின் விசேஷமே இங்கு தரப்படும் மண்டையப்பம் என்ற பிரசாதம்தான். பச்சரிசி மாவு, வெல்லம், சுக்கு, ஏலக்காய், பாசிப்பருப்பு கலந்து செய்யப்படும் இந்த அப்பம் சுவையானது. நோய்வாய்ப்பட்டவர்கள் தங்களது குறைகள் நீங்கியதும் இங்கு வந்து அம்மனுக்கு முத்தப்பம் என்ற ஒரு வகை நைவேத்தியத்தை படைத்து அதை பக்தர்களுக்கு விநியோகிக்கிறார்கள். மாசி மாத கொடை விழாவில் பக்தர்கள் ஆலயத்தின் சுற்றுப்புறம் முழுவதும் கூடியிருந்து பொங்கல் வைத்து அம்மனுக்கு படைக்கிறார்கள். பொங்கல் பொங்கி வழியும்போது குலவையிட்டு அம்மனுக்கு நன்றி தெரிவிக்கிறார்கள். மங்களங்கள் யாவும் பொங்க செய்யும் தேவிக்கு பெண்கள் செய்யும் நன்றி காணிக்கை இது. மருத்துவ குணங்கள் பலவற்றைக் கொண்ட வேப்ப மரமே இங்கு ஸ்தல விருட்சமாக உள்ளது. வேம்பின் உள்ளிருக்கும் சக்தியான தேவி தன்னை வேண்டுவோருக்கு மருத்துவச்சியாகவும் இருந்து காத்து வருகிறாள். வேப்ப மரத்தைச் சுற்றி வந்து வழிபடும் பக்தர்களின் வாழ்வில் சகல சௌபாக்கியங்களையும் தந்து அருள்கிறாள். பக்தர்கள் அருகிலிருக்கும் கடலில் நீராடிய பிறகே கோயிலுக்கு வந்து பொங்கலிட்டு வழிபடுகிறார்கள். மாசி கொடை விழாவுக்கு 10 லட்சத்துக்கும் மேற்பட்ட பக்தர்கள் கூடுவர். மாசி கொடை விழாவின் போது பக்தர்கள் கூட்டம் திரள்வது போலவே மாதத்தின் ஒவ்வொரு பௌர்ணமி நாளும் இங்கு பக்தர்கள் வெள்ளம் அலைமோதுகிறது. விழா நாள்களைப் போலவே காணப்படுகிறது. செவ்வாய், வெள்ளிக்கிழமை நாள்களிலும் இங்கு சிறப்பான பூஜைகள் நடைபெறுகின்றன. மாசி கொடை விழாவின் முக்கிய திருவிழாவாக 6ஆம் நாள் வலிய படுக்கையும் அதன் பின்னர் மகா ஒடுக்கு பூஜையும் நடைபெறும். இவ்வருட மாசி கொடை விழா இன்று காலை கொடியேற்றத்துடன் துவங்கியது. கேட்ட வரங்கள் யாவையும் கொடுத்தருளும் மண்டைக்காடு பகவதியம்மனின் அருளும் ஆசியும் எல்லோருக்கும் கிடைக்கட்டும். மங்களங்கள் யாவும் பெற்று மனையறம் சிறந்து நாடும் நாட்டு மக்களும் நலம் பெறட்டும். எல்லாம் வல்ல தேவி எல்லோரையும் காப்பாள். மண்டைக்காடு பகவதி தேவி சரணம்.